அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் குரு தங்கராஜன். ஏஜேஎஸ் அப்பா ஜோதிட சூத்திரம், ஏஜேஎஸ் ஆத்மா ஜீவா சரீரா முறையில் திருமண பொருத்தம் பார்க்க 64 விதிகள். திருமண பொருத்த திறவுகோல். திருமண பொருத்த திறவுகோலில் இது ஒரு பெண்ணினுடைய ஜாதகம். வயசு 28 வருஷம் முடிஞ்சு 29வது வருஷம் நடக்குது. இந்த பெண்ணுக்கு கேடு திசை சுக்கிர புத்தி 24 வருஷம் 4 மாதம் வரைக்கும் நடந்துச்சு. சுக்கிர திசை நடக்கும்போது, அதாவது இந்த பெண்ணுடைய 22 வயசு தொடங்கக்கூடிய காலகட்டத்தில் இருந்து இப்போ இன்னைக்கு பார்த்திங்கன்னா 29 வயசு நடக்குது. 22 வயசு அப்படிங்கிற காலகட்டத்தில் இந்த ஜாதகத்திற்கு திருமணத்திற்காக மாப்பிள்ளை தேட ஆரம்பித்தவங்க 22, 23, 24, 25, 26, 27, 28 7 வருஷம் முடிஞ்சிருச்சு. இது வரைக்கும் இன்னும் கல்யாணம் ஆகலை. 7 வருஷமாக தொடர்ந்து மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. 7 வருஷம் மாப்பிள்ளை பார்த்து மாப்பிள்ளை அமையாது போகிறதுக்கான காரணம் என்ன? அப்போது இந்த ஜாதகத்தில் ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனால் இப்போ இந்த ஜாதகம் நம்மகிட்ட வந்திருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கு நாம் என்ன பரிகாரம் சொல்லலாம் அப்படின்னு நினச்சி கூட பார்க்க முடியாது. காரணம், கடந்த 7 ஆண்டுகளாக இவங்க ஜோசியம் பார்த்துட்ருக்காங்க. அப்போது 7 ஆண்டுகள் அப்படின்னா எத்தனை ஜோதிடர்களிடத்தில் இந்த ஜாதகம் போயிருக்கோம், எத்தனை பேர் ஜாதகம் பார்த்துருப்பாங்க, எத்தனை பேர் பரிகாரங்களை சொல்லியிருப்பாங்க. செவ்வாதோஷ பரிகாரம் சொல்லியிருப்பாங்க, நாகதோஷ பரிகாரம் சொல்லியிருப்பாங்க, பித்ரு தோஷம் பரிகாரம் சொல்லியிருப்பாங்க, இன்னமும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது சொல்லாத ஒன்று இருந்தால் அது கூட யாராவது ஒருத்தர் சொன்னால் அது கூட அவங்க செய்வாங்க. ஏன்னா அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும். இப்படி தான் அவங்களுடைய நிலைமை. ஆனால் இந்த ஜாதகத்தில் அப்படி என்ன தான் இருக்குது? ரகசியம், பரம ரகசியம் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ரகசியத்தை அப்பா ஜோதிட சூத்திரத்தின் மூலமாக ஆத்மா ஜீவா சரீரா அப்படிங்கக்கூடிய அந்த விதிகளை கொண்டு நீங்கள் கற்றுக்கிட்டு பார்த்தாலும் சரி, கற்றுக்காமையே உங்கள் பிள்ளைங்களுடைய ஜாதகத்துக்கு நீங்கள் பார்த்தாலும் சரி, அப்பா ஜோதிட சூத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த அளவுக்கு ஜோதிடத்தில் புதுமை, ஜோதிடத்தில் புரட்சி, ஜோதிடத்தில் மறுமலர்ச்சி, ஜோதிட சீர்திருத்த கருத்துக்கள் கொண்டது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்பா ஜோதிட சூத்திரம் காலையில் 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் ஒரு வகுப்பு நடக்குது, ஆன்லைன் வகுப்பு. மாலையிலும் 6 to 7 ஒரு ஆன்லைன் வகுப்பு நடக்குது. இரவு 8 மணி முதல் 9 வரை மேல்நிலை ஆழ்நிலை வகுப்பு. எல்லாம் தொடர்ந்து ஆண்டு கணக்கில் நடந்துக்கிட்டே வருது. நீங்கள் கூட இதை உண்மையாகவே தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சிக்கணும். பொருத்தம் பார்க்குறதுக்கு பழகிக்கிட்டு பொருத்தம் பார்த்து மக்களுக்கு சேவை செய்யணும்னு விரும்புனீங்கன்னா 944 28 94 699 என்ற இந்த வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பில் வரலாம். இப்போது இந்த ஜாதகத்தை பார்க்கலாம். மூல நட்சத்திரத்தில் பிறந்த பெண், இது முதல் குழந்தை. அதற்கான விதிகளும் இதுக்குள்ளே இருக்குது. அதுக்கு மேலே மூல நட்சத்திரத்தில் பிறந்த பொண்ணுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா சுக்கிர திசை. சுக்கிரனும் லக்னத்திற்கு 6 குடையவன் 11 குடையவன், லக்னத்திற்கு 8ஆம் பாவத்தில் நின்றார். 8ஆம் பாவத்தில் நின்று சுக்கிரன் புதனுடைய ஆயில்யம் 1ஆம் பாதத்திலும் சனி பகவான் ஆயில்யம் 2ஆம் பாதத்திலும் ஒன்றாக கூடி சுக்கிரன் தன் சக்தியை இழந்தார். சூரியனில் அஸ்தங்கமானார். 8ஆம் பாவத்திலே அஸ்தங்கமானார். அப்போது சுக்கிரன் தரித்து இயங்க முடியாதவராக இருக்கிறார், சூரியனால் இயக்கப்படுவார். இது ஒரு விதி. இந்த விதியை கடந்து இந்த சூரியனும் சுக்கிரனும் பார்த்திங்கன்னா மூல நட்சத்திரத்தில் இந்த பொண்ணு பிறந்திருக்கிறதுனால வேதை நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆயில்ய நட்சத்திரத்தில் சுக்கிரனும் சூரியன் இருக்காங்க. அப்போ சுக்கிரன் கணவனாக வந்தாலும் சூரியன் கணவனாக வந்தாலும், அதாவது பரணி பூரம் பூராடம் கணவனாக வந்தாலும் அல்லது கிருத்திகை உத்திரம் உத்திராடம் கணவனாக வந்தாலும் அந்த கணவன் நிலைக்க மாட்டான், திருமணமும் நடக்காது. அதற்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா
இங்கே சனி பகவான் உட்காந்துருக்கார். சனி பகவானும் மூல நட்சத்திரத்துக்கு 7வது நட்சத்திரம் வதை நட்சத்திரத்தில் புரட்டாதி நட்சத்திரத்தில் உட்காந்து வக்ரமாக இருக்கார். அதனால் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர் கணவனாக வந்தாலும் அந்த கணவன் இவருக்கு நிலைக்க மாட்டார், அவரும் திருமணம் செய்து வைக்க மாட்டார். அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் இருக்கார். செவ்வாயோ லக்னத்துக்கு 10ல் இருக்கார். ஆனால் 22வது நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரத்திலே நின்றிருக்கிறார். அதனால் இந்த செவ்வாயினுடைய நட்சத்திரமாகிய மிருகா சீரிஷம் சித்திரை அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர் கணவனாக வந்தாலும் திருமணம் செய்தாலும் அந்த திருமணம் ரத்தாகிவிடும், அவர் திருமணமும் செய்து வைக்க மாட்டார். 4ஆம் பாவத்திலே சனி பகவான் அமர்ந்து 7ஆம் பார்வையாக செவ்வாயை 10வது வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாயை பார்க்கிறார். செவ்வாயோ 10ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை பார்க்கிறார். எனவே இவருக்கு சொந்தத்திலே மாப்பிள்ளை கிடைக்காது, சொந்தக்காரர்கள் இவர்களுக்கு உதவி செய்ய மாட்டார்கள். அந்த சாபமும் இதுக்குள்ளே இருக்குது. அதுக்கு அடுத்ததாக இந்த செவ்வாய் 8ஆம் பார்வையாக ஜன்ம நட்சத்திர அதிபதியான கேதுவை பார்ப்பதால் செவ்வாய் கிரகத்தினுடைய 8 பார்வை என்று சொல்லக்கூடிய வெட்டு பார்வையானது கேது மீது விழுவதால் இவருடைய தந்தையினுடைய சகோதரர்கள் இவருக்கு திருமண தடையை செய்வார்கள் அப்படின்னு அர்த்தம். மேலும் இந்த பொண்ணு யாரையாச்சும் கல்யாணம் பண்ணிக்கிட்டுன்னா அதுக்கு ஒரு தம்பி இருக்கிறான் அப்படின்னா அந்த தம்பி கூட இந்த பொண்ணுக்கு பெரிய குடைச்சலை கொடுப்பான். அதனால் தம்பி இல்லாதவனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு வருது. சரி, அண்ணன் இருக்கலாமான்னு கேட்டாக்கா மூத்த சகோதரக்காரகன் சனி பகவான் 4ஆம் இடத்திலிருந்து செவ்வாயால் பார்க்கப்பட்டான், செவ்வாயும் சனியால் பார்க்கப்பட்டான். அப்போது மூத்த சகோதரன் இருந்தாலும் நிச்சயமாக இவருடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்காது அப்படின்னு பார்க்கணும். அப்போ ஒரே பையனாக இருக்கணும் அப்படிங்கிற விதி அதுக்குள்ளார வருது. இதில் சூரியன் போச்சு, சுக்கிரன் போச்சு, செவ்வாய் போச்சு, சனி போச்சு, ஜென்ம நட்சத்திரமாக இருக்கிறதுனால கேது போச்சு. அதுக்கு அடுத்ததாக புதன் இருக்கிறார். புதனுடைய நட்சத்திரம் அப்படின்னா புதன் அப்படிங்கக்கூடிய கிரகம் பார்த்திங்கன்னா பாதக்கயிறு, கேது நட்சத்திரம் இருக்கிறதுனால பாதக்கயிறு. அதனால் அங்கே பொருத்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பொருத்தம் சேர்த்த மாட்டாங்க. புதனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தாலும் கூட இப்போ அவருக்கு என்ன திசை நடக்குன்னா புதன் திசை கேது திசை முடிந்து சுக்கிர திசையோ சூரிய திசை நடக்கும். அது லக்னத்துக்கு 8ல் இருப்பதால் நிச்சயமாக அது வேதையில் இருப்பதால் அது திருமணத்தை செய்து வைக்காது, அதுவும் பொருத்தமற்ற நிலை. அதுக்கடுத்ததாக ராகு இருக்கார். ராகு செவ்வாய் சாரமேறி செவ்வாய் சந்திரன் சாரமேறினார். லக்ன தொடர்பை மட்டுமே அவரால் கொடுக்க முடியும், அதற்கு மேல் அங்கே கொடுக்க முடியாது. அதற்கடுத்ததாக குரு இருக்கிறார். குரு வக்ரம் பெற்ற சனிச்சாரமேறி சனி குருசாரம் ஏறுகிறார். இந்த சூரியன் தசாநாதனாக இருக்கக்கூடிய சூரியன் புதனை தொடும் பொழுது சந்திரனையும் சேர்த்து தொடுவதால் 7ஆம் பாவ தொடர்பு, 9ஆம் பாவ தொடர்பு மற்றும் 2ஆம் பாவ தொடர்பு சூரியனால் கொடுக்கப்படுகிறது தசாநாதனால். ஆனால் 2ஆம் பாவ தொடர்பு கிடைக்கல, சனி பகவானால் கிடைக்கும். சனியோ வக்ரம் ஆயிட்டார், 7வது நட்சத்திரத்தில் நின்றுட்டார். அவர் கல்யாணம் பண்ணிக்க மாட்டார், கணவனாகவும் வரமாட்டார். அப்போ 2ஆம் பாவ தொடர்பை குருவால் மட்டுமே தர முடியும். அப்போ குரு வரணும். அப்போ குரு வரணும்னா எப்படி வருவார் அப்படின்னு பார்த்தோம்னா குரு கூட லக்னத்துக்கு 12லிருந்து 4ஆம் பாவ தொடர்பு தான் பெறாரு. நேரடியாக குருவும் வர முடியாது, ஏன்னா பாவ தொடர்பை அவர் அப்படி சுலபமாக தரல. சந்திரனுடைய திசையில் பிறந்தவர் அப்படின்னா சந்திரனுடைய நட்சத்திரம் அப்படின்னு வச்சுக்கோங்க. சந்திரனுடைய நட்சத்திரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னாக்கா இப்போ பாருங்கள், அஸ்த நட்சத்திரம் இந்த இடத்துல வரும் இல்லையா, இந்த இடத்துல அஸ்த நட்சத்திரம் 22வது நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம். அப்போ வேடை நட்சத்திரங்கிறது ஆயில்ய நட்சத்திரமாக வருது. இந்த இடத்துல சந்திரனுடைய நட்சத்திரம் ரோகிணி அஸ்தம் திருவோணத்தில் இந்த இடத்துல அஸ்த நட்சத்திரத்தை கூட விட்டுறலாம். ரோகிணி திருவோணம் அப்படிங்கக்கூடிய நட்சத்திரத்தை கூட எடுக்கலாம், அஸ்தத்தை கூட எடுக்கலாம். ஏன்னா இங்கே செவ்வாய் தான் அந்த தொல்லை அந்த கிரகம் தரல. அப்போ சந்திர திசையில் பிறந்தவராக இருந்தால் செவ்வாய் திசை ராகு திசை முடிந்து குரு திசை நடப்பவராக இருப்பார். சந்திரன் லக்னத்திலிருந்து ஜன்ம நட்சத்திராதிபதியை தொடுகிறார். 7ஆம் பாவாதிபதியான புதனையும் சந்திரன் தொடர்பில் இருக்கிறார். கேது புதன் சந்திரன் முக்கூட்டு கிரகமாக ஒரு தொடர்பில் இருக்குது.
இப்போ சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்தாங்கன்னா சந்திர திசை, செவ்வாய் திசை, ராகு திசை முடிந்து குரு திசை நடப்பவர். அப்போது இந்த சனிக்கு தொடர்பு இருக்காரு, 2ஆம் பாவ தொடர்பை அவர் தருவார். 7ஆம் பாவ தொடர்பு துண்டிக்கப்பட்ட நிலையில் 9ஆம் பாவத்தில் இருப்பதால் இந்த சூரியனானவர் ஆணி மாதத்திலே மிதுன ராசியில் ஆணி மாதத்திலே சூரியன் அங்கே பிரவாசம் செய்வார். தசாநாதன் 7ஆம் பாவத்திற்கு வரும்போது ஆணி மாதத்திலே திருமணம் கூடும். சந்திரனுடைய நட்சத்திரத்திலே பிறந்தவர், ரோகிணி அஸ்தம் திருவோணம் நட்சத்திரத்திலே பிறந்தவர் கணவனாக வருவார். கணவனுடைய ஜாதகத்திலே இந்த பெண்ணினுடைய ஜென்ம நட்சத்திர அதிபதியான கேது பகவான் நல்ல நிலையில் கெடாமல் சந்திரனுக்கு தொடர்பு, ஜென்ம நட்சத்திராதிபதிக்கு இருவருக்குமான ஒரு தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அந்த ஜாதகத்தில் இருந்தால் பிரியாமல் வாழ்க்கை துணை, வம்சம் தழைக்க இவர்களுக்கு வாழ்க்கை உண்டாகும். இதுபோல் எந்த கிரகத்தினால் ஒருத்தருக்கு திருமணம் நடக்கும், எந்த மாதத்தில் நடக்கும், எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்தால் கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா அப்பா ஜோதிட சூத்திரம் உங்களுக்கு உதவியாக இருக்கும். நீங்கள் என்னோடு சேர்ந்து பயணியுங்கள், நானும் உங்களோடு சேர்ந்து பயணிக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.